Hi all, welcome to today's current affairs. இன்னைக்கான ஃபர்ஸ்ட் நியூஸ் என்னன்னா அஹ்மதாபாத் டு ஹோஸ்ட் 2026 ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். ஓகே, இந்த ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்ஸ் வந்து அஹ்மதாபாத் குஜராத்ல நடக்கும்னு சொல்றாங்க. 1st to 10th April 2026 நெக்ஸ்ட் இயர் வந்து இட் இஸ் கோயிங் டு ஹேப்பன். அண்ட் இது வந்து இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் இங்கே தான் வந்து இதை ஹோஸ்ட் பண்ணுறாங்க, இந்த ஆர்கனைசேஷன் தான். ஸோ இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்த ஈவெண்ட் வந்து இந்தியாவில் நடக்கும் அண்டர் இந்தியா இன்டர்நேஷ்னல் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன் கீழே. இது வந்து ஃபர்ஸ்ட் டைம் இந்தியாவில் நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் அஹ்மதாபாத் நடக்க போகுது. ஓகேவா, இதுதான் இந்த வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப்கான ஒரு நியூஸ். செகண்ட் ஒன், சத்குரு ரிசீவ் குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் அவார்ட். ஸோ நமக்கு எல்லாரும் தெரிய ரெனவன் ஸ்பிரிச்சுவல் குரு அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் இஷா ஃபவுண்டேஷன் சத்குரு ஜக்கி வாசுதேவன் சொல்லுவாங்க. இவர் தான் வந்து 2025 குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் அவார்ட் யாரு கொடுத்தாங்க அப்படின்னா கனடா இந்தியன் ஃபவுண்டேஷன். இவங்க தான் வந்து இந்த அவார்டை சத்குருக்கு கொடுக்குறாங்க. இது எங்கன்னா டொராண்டோவில் ஒரு செரிமனி நடந்துச்சு, அங்கே கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து அவர் என்விரான்மெண்ட் கேம்பெயின்ஸ்லாம் பண்ணார் இல்லையா, காவேரி காலிங், சேவ் சாயில், இது எல்லாமே வந்து அந்த சாயில் ஹெல்த், கிளைமேட் சேஞ்ச், சஸ்டைனபிள் அக்ரிகல்ச்சர், இந்த மாதிரி நேச்சருக்கான என்விரான்மெண்ட்கான அவருடைய கான்ட்ரிபியூஷன்ஸை பார்த்து அவர் வந்து இந்தியன் ஆஃப் தி இயர் அப்படின்ட்டு அவார்டு வந்து சத்குருக்கு கொடுக்கப்படுது. யாராலன்னா PIF கனடா இந்தியா ஃபவுண்டேஷனால கொடுக்கப்பட்டிருக்கு. ஒடிஷா கவர்மெண்ட்ஸ் அட்டல் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம் இனிஷியேட்டிவ், அங்கூர் இனிஷியேட்டிவ்னு சொல்கிறாங்க. ஸோ ஒடிசா கவர்மெண்ட் வந்து ஒரு அர்பன் டிரான்ஸ்ஃபர்மேஷன் ஸ்கீமை வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. அதோடைய பேர் தான் அட்டல் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம். இது வந்து ஷார்ட் ஃபார்மாக அங்கூர் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இது என்னன்னா அர்பன் இன்னும் நல்லா டெவலப் பண்ணணும், நிறைய நெட்வொர்க் கொண்டு வரணும், அர்பனைசேஷனை இன்னும் நல்லா இம்ப்ரூவ் பண்ணணும் அப்படிங்கிறது தான் வந்து எங்களுடைய மேஜர் எய்மாகவே இருக்குது. ஸோ இன்க்ளூசிவ், சஸ்டைனபிள் அண்ட் இன்னோவேஷன் பேஸ்ட் அர்பன் டெவலப்மெண்ட் இன் த ஸ்டேட் டு ப்ரொபல் ஒடிசா டுவர்ட் த டெவலப்டு ஒடிசாவாக மாற்றணும் அப்படிங்கிறது தான். ஸோ இதோடைய ஃபோக்கஸ் என்னன்னா டு பில்ட் எஃபிஷியன்ட், ஸ்மார்ட் அண்ட் லிவபிள் சிட்டிஸ் தட் கேன் மீட் ஃபியூச்சர் சேலஞ்சஸ். ஸோ ஒடிசாவை நல்லா டெவலப்டு ஸ்டேட்டாக கொண்டு வர்றது தான் வந்து இந்த அங்கூரோடைய மேஜர் எய்மாக பார்க்கப்படுது. அவ்வளோதான். நெக்ஸ்ட் ஒன், 3 defense PSUs get mini Ratna status. ஓகே, இந்த 3 மேஜர் டிஃபென்ஸ் பப்ளிக் செக்டர் யூனிட்ஸ் இருக்கு இல்லையா, அவங்களுக்கு வந்து மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வழங்கப்பட்டிருக்கு. aimed at promoting self-reliance and innovation in India's defense sector. ஸோ எது அப்படின்னா மியூனிஷன் இந்தியா லிமிடெட், ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் நிகாம் லிமிடெட், இந்தியா ஆப்டல் லிமிடெட் அப்படிங்கிற இந்த 3 செக்டார் இருக்குது. இந்த 3 செக்டாருக்குமே மினி ரத்னா கேட்டகரி 1 ஸ்டேட்டஸ் வந்து வழங்கப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதனால் என்னென்னா இந்தியாவில் இருக்கிற டிஃபென்ஸ் செக்டார் வந்து நல்லா இன்னும் டெவலப் ஆகும், இம்ப்ரூவ் ஆகும் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஸோ இது வந்து ஒரு பூனே பேஸ்ட் அண்ட் மேனுஃபேக்சரர் ஸ்மால் டு ஹெவி கேலிபர் அம்யூனிஷன், ராக்கெட் அண்ட் ஹேண்ட் கிரனேட் வித் சிக்னிஃபிகண்ட் க்ரோத் இன் சேல்ஸ் அண்ட் எக்ஸ்போர்ட். ஸோ இதுதான் வந்து மேஜரான ஒரு டிஃபென்ஸ் செக்டரான நியூஸாக பார்க்கப்படுது. மினி ரத்னா ஸ்டேட்டஸ் MIL, AVNL, IOL இந்த 3 செக்டருக்குமே வந்து கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் ஒன், செரீனா வில்லியம்ஸ் receives the 2025 Princess of Asturias Award. ஸோ ஃபேமஸ் அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர் இருக்காங்க இல்லையா, செரீனா வில்லியம்ஸ். ஸோ இவங்க வந்து ஒரு அமெரிக்கன் டென்னிஸ் பிளேயர். இவங்களுக்கு வந்து பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ் அவார்ட் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டிருக்கு. பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ். ஸோ இந்த ஆனர் வந்து எதுக்காக அப்படின்னா இவங்களுடைய அச்சீவ்மெண்ட் இன் ஸ்போர்ட், இதுக்காக தான் வந்து இவங்களுக்கு இந்த அவார்ட் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. இது வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்ட் வந்து எல்லா வருஷமுமே வந்து கொடுக்குறாங்க. யாரையா வந்து அவுட்ஸ்டாண்டிங் ஒர்க் வந்து எக்ஸப்ஷனாக வந்து அவங்க ஃபீல்டில் வேலை செய்கிறாங்க, அவங்களுக்கு இது கொடுக்கப்படுது. இது வந்து ஸ்பெயினில் அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஸ்டேட் பை கிரவுன் பிரின்சஸ் லியோனார்ட் ஆஃப் ஸ்பெயின். புரிஞ்சுதா? ஸோ இதுதான் வந்து செரீனா வில்லியம்ஸ் பற்றின நியூஸ். இவங்களுக்கு என்ன அவார்டு கொடுத்துருக்காங்கன்னா பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஸ்பானிஷ் கவர்மெண்ட்டால் இது வந்து கொடுக்கப்பட்டிருக்கு ஃபார் ஹர் எக்ஸப்ஷனல் அச்சீவ்மெண்ட் இன் த ஸ்போர்ட் கேட்டகரி.
Rohit Sharma became the first Indian to hit 300 sixes in IPL. So, Gujarat Titans against விளையாடுறப்போ ரோஹித் சர்மா வந்து 2 பிக் மைல்ஸ்டோன் வந்து அவருடைய கெரியர்ல மேட்ச் பண்ணியிருக்காரு. என்னன்னா brilliant innings of 81 runs which included 4 sixes. ஸோ ரோஹித் வந்து 300 சிக்ஸஸ் கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு ஐபிஎல்ல அப்படின்ட்டு சொல்றாரு. இவர் தான் ஃபர்ஸ்ட் இந்தியன் ஐபிஎல்ல சிக்ஸஸை கம்ப்ளீட் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக ஃபர்ஸ்ட் டைம் சிக்ஸஸ் 300 சிக்ஸஸ் வந்து ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் இந்தியனா ரோஹித் சர்மா தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. இது எப்போனா அகெயின்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் இந்த எலிமினேட்டட் மேட்ச்ல தான். ஸோ அவர் வந்து டோட்டலாக 7000 ரன்ஸையும் வந்து கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு சொல்லப்படுது. யாருன்னா ரோஹித் சர்மா. ஓகே, நெக்ஸ்ட் குளோபல் டே ஆஃப் பேரண்ட் 2025 ஜூன் 1 வந்து குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் செலிப்ரேட் பண்ணப்படுது. ஹானரிங் த லவ், டெடிகேஷன் அண்ட் சாக்ரிஃபைஸ் ஆஃப் பேரண்ட்ஸ். இப்போ ஜூன் 1 வந்து குளோபல் டே ஆஃப் பேரண்ட். ஸோ இதோடைய பர்பஸ் என்ன அப்படின்னா ஃபேமிலி வந்து டெவலப்மெண்ட்ல, வெல்பீயிங், ப்ரொடக்ஷன்ல, சில்ட்ரன் டெவலப்மெண்ட், இது எல்லாமே வந்து ஃபேமிலி எவ்வளோ ஒரு இம்பார்ட்டன்ட் ரோலை ப்ளே பண்ணுது, அதில் பேரண்ட்ஸ் எவ்வளோ ஒரு இம்பார்ட்டண்ட்டான ரோலை ப்ளே பண்ணுறாங்க அப்படிங்கிறத குறிக்கிறதுக்காக தான் வந்து இந்த குளோபல் டே ஆஃப் பேரண்ட்ஸ் வந்து ஜூன் 1 செலிப்ரேட் பண்ணுறாங்க. இந்த வருஷம் அதுக்கான தீம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பேரண்டிங் அப்படிங்கிறது தான் வந்து அதோடைய தீமாக பார்க்கப்படுது. ஸோ அது வந்து ஒரு 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 டெம்பரரி ப்ராசஸ் கிடையாது. அது வந்து ஒரு 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 லேர்ன் பண்ண ஒரு ஸ்கில்லாக பார்க்கப்படுது. அது வந்து ஜஸ்ட் அப்படியே வந்துடாது, அது வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்ட்டு பேரண்டிங்கே வந்து நம்ம கற்றுக்கணும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுதான் வந்து இந்த வருஷத்துக்கான தீமாக பார்க்கப்படுது ஜூன் 1. அது தெலுங்கானா ஃபவுண்டேஷன் டே வந்து 2 ஜூன் வந்து எல்லா இயருமே வந்து செலிப்ரேட் பண்ணுறாங்க. 1 ஜூன் பேரண்ட்ஸ் டே, 2 ஜூன் வந்து தெலுங்கானா ஃபவுண்டேஷன் டே, மார்க்கிங் தி ஆனிவர்சரி ஆஃப் தி ஃபார்மேஷன் ஆஃப் தி ஸ்டேட். ஸோ இந்த ரீஜன் வந்து ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் பிரின்ஸ்லி ஸ்டேட்டுடைய ஒரு ஒரு பார்ட்டாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இந்தியா கூட 1948 ஆப்ரேஷன் போலோ கீழே இந்தியாவில் ஒரு ஸ்டேட்டாக மாறிச்சு. அதுக்கப்புறம் ரீஆர்கனைசேஷன் ஆஃப் ஸ்டேட் லாங்குவேஜ் பேசிஸில் வந்து நம்ம ஸ்டேட்டு பிரித்தப்போ தெலுங்கு ஸ்பீக்கிங் தெலுங்கானா வந்து ஆந்திர பிரதேஷ் கூட சேர்ந்துச்சு. அதுக்கப்புறம் ஆந்திர பிரதேஷ்லேருந்து தெலுங்கானாவாக பிரிஞ்சுது. ஸோ ஃபர்ஸ்ட் ஹைதராபாத் அப்படிங்கிற ஒரு பிரின்ஸ்லி ஸ்டேட் கூட இருந்துச்சு. அப்புறம் ஆப்ரேஷன் போலோ கீழே அது வந்து தெலுங்கானாவாக வந்து ஒரு செப்பரேட் ஸ்டேட்டாக வந்து ஃபார்ம் ஆச்சு. அதுக்கப்புறம் லாங்குவேஜ் பேசிஸில் 1956 பிரிக்கிறப்போ அது வந்து ஆந்திரா கூட சேர்ந்து அதுக்கு அடுத்து தான் வந்து தெலுங்கானாவா இப்போ ஜூன் 2 வந்து ஃபார்ம் ஆகுது. ஓகே, ஸோ நெக்ஸ்ட் கொஷின் பார்த்துலாம். கொஷின்ஸ் ஃபர்ஸ்ட் ஒன்று என்னன்னா, விச் சிட்டி வில் ஹோஸ்ட் த ஏஷியன் வெயிட்லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026னா வந்து அஹமதாபாத் குஜராத்தில் இருக்குது. அதுதான் வந்து ஹோஸ்ட் பண்ண போகுது வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப். இந்தியாவில் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இது வந்து நடக்க போகுது. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், ஃபர்ஸ்ட் இதை வந்து காந்தி நகரில் ஷெட்யூல் பண்ணாங்களா, அதுக்கப்புறம் இதை வந்து அஹமதாபாத்துக்கு மூவ் பண்ணிட்டாங்க அப்படின்ட்டு சொல்கிறாங்க. செகண்ட் ஒன், which organization gave the 2025 Global Indian of the Year Award to Sadhguru அப்படின்னா கனடா இந்தியா ஃபவுண்டேஷன். இந்த ஃபவுண்டேஷன் தான் வந்து சத்குருக்கு குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் அவார்டு வந்து கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவர் வந்து சொசைட்டிக்கு நிறைய வந்து கொண்டு வந்து செஞ்சுருக்காரு. லைக் காவேரி காலிங், டேப் ஆயில், இந்த மாதிரி விஷயத்தை எல்லாமே வந்து அவர் பண்ணிருக்காரு. சொசைட்டிக்கு நிறைய அவர் வந்து கான்ட்ரிபியூட் பண்ணியிருக்காரு அதுக்காக. நெக்ஸ்ட், அங்கூர் இனிஷியேட்டிவ் இஸ் த அர்பன் டெவலப்மெண்ட் ஸ்கீம் ஆஃப் விச் ஸ்டேட் அப்படின்னா ஒடிசா. ஒடிசா வந்து இன்னும் டெவலப்டு ஸ்டேட்டாக கொண்டு வரதுக்காக கொண்டு வரப்பட்ட ஒரு இனிஷியேட்டிவ் தான் அங்கூர் ஸ்கீம் அப்படின்னு சொல்கிறாங்க. இப்போ இதில் மேஜராக என்னன்னா அர்பனைசேஷனை வந்து இன்க்ரீஸ் பண்ணணும். 17% to 40% by 2036 and 60% by 2047. அர்பனைசேஷன் நிறைய டெவலப்மெண்ட்ஸ் கொண்டு வரணும் அப்படின்ட்டு சொல்கிறாங்க. யாருன்னா ஒடிசா கவர்மெண்ட். நெக்ஸ்ட் ஒன், which 3 defense PSUs have been recently granted Mini Ratna 1 status அப்படின்னா அந்த 3த்துக்குமே லாஸ்ட்ல வந்து எலி வரும். அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க. MIN, AVNN, IOL. இது 3மே வந்து மினி ரத்னா ஸ்டேட்டஸ் வந்து இவங்களுக்கு கொடுத்துருக்காங்க. இது 3மே வந்து டிஃபென்ஸ் செக்டார்ஸ் அப்படின்ட்டு சொல்லப்படுது. ஓகேவா? நெக்ஸ்ட் ஒன், which international award was awarded to Serena Williams in 2025னா பிரின்சஸ் ஆஃப் அஸ்டூரியாஸ் அவார்ட். இது வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்டால எல்லா வருஷமே ஒருவருக்கு கொடுக்கப்படும். யாரெல்லாம் வந்து அவங்க ஃபீல்டில் ரொம்ப எக்ஸப்ஷனலாக ஒர்க் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு இது வந்து கொடுக்கும். ஸோ இந்த இயர் செரீனா வில்லியம்ஸ் வந்து யூஎஸ்ஏவை சார்ந்தவங்க, இவங்களுக்கு கொடுக்கப்படுது. ஷீ இஸ் அ ஃபேமஸ் டென்னிஸ் பிளேயர் அப்படிங்கிறதுக்காக. நெக்ஸ்ட்,
ஹவு மெனி சிக்ஸஸ் டிட் ரோஹித் ஹிட் இன் ஐபிஎல் அப்படின்னா 300 சிக்ஸஸ் வந்து அவங்க ஹிட் பண்ணியிருக்காங்க. இது வந்து ஒரு பெரிய அச்சீவ்மெண்ட்டாக பார்க்கப்படுது. அகேன்ஸ்ட் குஜராத் டைட்டன்ஸ் அகேன்ஸ்ட் விளையாடுறப்போ 300 சிக்ஸஸ் ஐபிஎல்ல முடிச்சிருக்காங்க அண்ட் அச்சீவ் டோட்டல் ஆஃப் 7,000 ரன்ஸும் வந்து அவங்க அச்சீவ் பண்ணியிருக்காங்க. ஸோ இட் வாஸ் அ வெரி பிக் அச்சீவ்மெண்ட் அப்படின்ட்டு பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வென் இஸ் குளோபல் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட்டட் அப்படின்னா ஜூன் 1 வந்து குளோபல் பேரண்ட்ஸ் டே செலிப்ரேட் பண்ணுறாங்க. ஓகே, ஸோ எதுக்காகனா இந்த வருஷம் அதோடைய தீம் என்னன்னா பேரண்டிங். ஸோ பேரண்டிங்கிறது அப்படியே வந்துடாது, அதையும் வந்து நம்ம கற்றுக்கிட்டு அதை வந்து நம்ம லேர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் தெலுங்கானா ஃபவுண்டேஷன் டே வந்து 2nd ஜூன் வந்து செலிப்ரேட் பண்ணப்படுது. அதுதான் தெலுங்கானா ஃபவுண்டேஷன் டேவாக பார்க்கப்படுறாங்க. ஒன்லைனர்ஸ் பார்த்துடலாம். ஹூ வாஸ் ரீசென்ட்லி அவார்டட் த குளோபல் இந்தியன் ஆஃப் த இயர் 2024 அப்படின்னா சத்குரு. ஓகேவா, இப்போ இவர் வந்து இந்தியாவுக்காக நிறைய கான்ட்ரிபியூஷன் பண்ணியிருக்காங்க, நிறைய கேம்பெயின்ஸ் நடத்திருக்காரு. ஸோ கனடா இந்தியா ஃபவுண்டேஷன்லேருந்து இவருக்கு இந்த இயர் இது அவார்டு வந்து கொடுக்கப்படுது. நெக்ஸ்ட் கூகுள் ஹோஸ்ட் த ஏஷியன் வெயிட் லிஃப்டிங் சாம்பியன்ஷிப் 2026னா இந்தியன் வெயிட் லிஃப்டிங் ஃபெடரேஷன். இது எங்கே நடக்க போகுதுன்னா அஹமதாபாத்ல தான் இது வந்து நடக்க போகுது அப்படின்ட்டு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட் ஹூ ஃபவுண்டட் தி ஐபிஎல் அப்படின்னா லலித் மோடி அப்படிங்கிறவங்க தான் வந்து ஐபிஎல்லே கண்டுபிடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஐபிஎல்ல ஃபர்ஸ்ட் டைம் 300 சிக்ஸஸை யார் அடிச்சாங்க அப்படின்னா ரோஹித் சர்மா தான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் 300 சிக்ஸஸை கம்ப்ளீட் பண்ணியிருக்காரு அப்படின்ட்டு அது ஒரு நியூஸை பார்க்கப்படுது. நெக்ஸ்ட் வித் ஸ்டேட் ஆஃப் இந்தியா டிட் தெலுங்கானா பிகேம் அப்படின்னா 29th ஸ்டேட்டாக தான் வந்து தெலுங்கானா 29th ஸ்டேட் ஆஃப் இந்தியாவாக தான் வந்து தெலுங்கானா ஃபார்ம் ஆச்சு. 28th ஸ்டேட் எதுன்னு பார்த்தீங்கன்னா கோவா தான் 28th ஸ்டேட். மே 30th தான் வந்து கோவாவுடைய ஃபார்மேஷன் டேவாகவும் நம்ம பார்த்தோம். ஓகே, ஹூ சேர் பிரின்சஸ் ஆஃப் அக்டோரியாஸ் அவார்டுனா க்ரௌன் பிரின்சஸ் லியோனார். இவர் தான் வந்து இதை வந்து லீட் பண்ணுறாரு. ஓகே, ஸோ இது வந்து ஸ்பானிஷ் கவர்மெண்டால கொடுக்கப்படும். ஸோ ஸ்பானிஷோடைய இவங்க பிரின்சஸ் தான் வந்து லியோனார். ஸோ அவர் தான் வந்து இதை லீட் பண்ணுறாரு அப்படின்ட்டு சொல்கிறாங்க. ஓகே, நெக்ஸ்ட் ஒன், வென் வாஸ் த ஐபிஎல் ஃபவுண்டட் அண்ட் பை விச் ஆர்கனைசேஷன் அப்படின்னா 2008ல் பிசிசிஐ இவங்க தான் வந்து இதை ஸ்டார்ட் பண்ணாங்க. 2008ல் தான் ஐபிஎல் ஸ்டார்ட் ஆச்சு. எந்த ஆர்கனைசேஷன்னா பிடிசிஐ. ஓகே, இதோடைய ஃபவுண்டர் யார், ஐபிஎல்லுடைய ஃபவுண்டர் யாருன்னா லலித் மோடி. 2008ல் பிசிசிஐ ஆர்கனைசேஷன் கீழே இந்த ஐபிஎல் வந்து ஸ்டார்ட் ஆச்சு. அடுத்து வாட் இஸ் த தீம் ஆஃப் குளோபல் பேரண்ட்ஸ் டே 2025 அப்படின்னா பேரண்டிங் தான் இந்த இயற்கான தீமாக பார்க்கப்படுது. அடுத்து வேர் இஸ் த ஹெட் குவார்ட்டர்ஸ் ஆஃப் ஆர்ம்டு வெஹிக்கல்ஸ் கார்பரேஷன் லிமிடெட் லொக்கேட்டட் அப்படின்னா சென்னையில் தான். இந்த ஏவிஎன்எல் வந்து எங்கே லொக்கேட் ஆயிருக்குன்னா சென்னை. இப்போ இது பற்றின நியூஸ் என்னன்னா இதுக்கு வந்து மினி ரத்னா கேட்டகரியில் வந்து தேட்டர்ஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. அதுதான் வந்து இதோடைய நியூஸ். அண்ட் இதோடைய லொக்கேஷன் எங்கே இருக்கு அப்படின்னா சென்னையில். இதோட சேர்ந்து இன்னும் 2 இன்ஸ்டிடியூஷனுக்குமே வந்து கொடுத்துருக்காங்க. அதுவும் வந்து எல்ல தான் எண்டாகும் அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, லைக் விச் இனிஷியேட்டிவ் ஹேஸ் பின் லான்ச்ட் பை தி ஒரிசா கவர்மெண்ட் ரீசென்ட்லி அப்படின்னா அட்டல் நெட்வொர்க் ஃபார் நாலேஜ் அர்பனைசேஷன் அண்ட் ரிஃபார்ம் அங்கூர் அப்படிங்கிற ஒரு ஸ்கீம் தான் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஸ்கீம் படி என்னன்னா 2047 இவங்க வந்து ஒரு 60% டெவலப்டு ஸ்டேட்டாக மாறணும் அப்படிங்கிறது தான் வந்து இவங்களுடைய மேஜர் இஷ்யூவாக இப்போ இந்த ஸ்கீம் வழியாக அவங்களுடைய டார்கெட்டாக இருக்குது. ஓகே, நெக்ஸ்ட் வேர் இஸ் த பிரின்சஸ் ஆஃப் அக்டோரியாஸ் அவார்ட் அனௌன்ஸ் அப்படின்னா ஒவிடியோவில் தான் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ ஒவிடியோ இங்கே தான் இந்த வருஷம் பிரின்சஸ் ஆஃப் அக்டோரியாஸ் அவார்டு யாருக்கு போச்சு அப்படின்னா செரீனா வில்லியம்ஸ். இவங்க வந்து ஒரு டென்னிஸ் பிளேயர் ஃப்ரம் அமெரிக்கா. ஓகே, ஸோ தட்ஸ் இட் ஃபார் டுடேஸ் நியூஸ். இந்த மாதிரி டெய்லி நியூஸ் அப்டேட் தெரிஞ்சுக்க kindly subscribe to our channel. Thank you.